ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சுமித்ரா. இன்றைக்கி வீடியோவில் ரவா கேசரி எப்படி செய்யலாந்தாங்க பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். அல்வா மாதிரி ரவா கேசரி சாஃப்டாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த கப்பில் நான் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கிறேங்க. நம்ம வீட்டில் உள்ள சின்ன டம்ளர் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. முந்திரி பருப்பு நம்ம வறுத்துக்க போகிறோங்க. 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதும் தேவையான அளவு முந்திரி பருப்பு வறுத்துக்க போகிறோங்க. முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி முந்திரி பருப்பு மட்டும்தாங்க வறுத்துக்கிறேங்க. இப்போ இது கூடவே காஞ்சி திராட்சை இருந்தாலும் சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமாக ஆனதும் வேறொரு பாத்திரத்துக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அதே கடாயில் ரவையை வறுத்துக்க போகிறோங்க. நம்ம எடுத்து வச்சுக்கிற ரவையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்க போகிறோங்க. சிம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. ரவை நல்லா கரிஞ்சிடாமல் நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா ஒரு வாசம் வர வரைக்கும் ரவை நல்லா வறுத்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரவை நல்லா வறுப்பட்டு வந்தாச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போது அதே கடாயில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. நம்ம எந்த கப்பால் ரவை எடுத்தோமோ அதே கப்பால் 3 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. அளவு கரெக்டாக இருக்கும். இந்த தண்ணி கூடவே நான் 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க. 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே கலர் சேர்த்துக்கலாம். கேசரி பவுடர் நம்ம சேர்த்துக்கலாங்க. நம்ம எந்த கலர் வேணுனாலுமே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஆரஞ்சு கலர் சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. வாசனை இல்லாத எண்ணெயை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ரைஸ் பிராண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேங்க. இப்போ சேர்த்துட்டு நல்லா கொதிச்சதும் நம்ம ரவை சேர்த்துக்க போகிறோங்க. தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ரவை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம கட்டிகள் எல்லாமே கிளற முடியும். ரவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்ட பிறகு நம்ம வேக விட்டுக்க போகிறோங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. மூடி போட்டு சிம்லையே ஒரு 4 நிமிஷம் வச்சுக்கோங்க. நல்லா வெந்து வந்துடும். ரவை சீக்கிரமாகவே வெந்துருங்க. நம்ம இடையிடையே கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தண்ணியில் நல்லா குறைஞ்சி நல்லா வற்றி வந்துருச்சு பாருங்கள். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக ரவை எடுத்து இதே போல் கைகளால் மசிச்சு பாருங்கள். ரவை வெந்திருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ரவை நல்லா இப்போ வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். ரவை நல்லா வெந்த பிறகு தான் சர்க்கரை சேர்த்துக்கணுங்க. 1 கப் ரவைக்கு 1.5 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். சர்க்கரை சேர்த்த பிறகு கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை சிம்லேயே வச்சு கலந்து விட்டுக்கோங்க. சர்க்கரை சேர்த்து கலரும் பொழுது நல்லா இலகி வருங்க. கட்டிகள் இல்லாமல் நம்ம கலந்து விட்டுக்கணும். இது பாருங்கள், நல்லா ஒரு இலக்க கொடுக்குறதுல இதே போல் நல்லா இலகி வரும். நம்ம கைவிடாமல் கிளறும் பொழுது இன்னுமே நல்லா கெட்டியாகிடுங்க. பாருங்கள், நல்லா கட்டிகள் எல்லாமே நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்கள். இது நம்ம நல்லா இறுகி வருங்க. கலந்து விட்டுகிட்டே இருக்கும்பொழுது நல்லா இறுகி வருங்க. பாருங்கள், சர்க்கரை இல்லாமல் கரைஞ்சி நல்லா இறுகி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப் நெய் சேர்த்துக்கிறேங்க. நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்லேயே நான் 1/2 கப் நெய் சேர்த்துக்கிறேங்க. நெய்க்கு பதிலாக பாதி எண்ணெய் பாதி நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போது இது கூடவே எல்லாம் ஏலக்காய் இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கிற நெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வருங்க. அந்தளவுக்கு நம்ம கலந்து விட்டுக்கலாம். கடாயில் நல்லா ஒட்டாத அளவுக்கு நல்லா வருங்க. அது வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கலாம். நெய் சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சுருங்க. நெய் நல்லா ஓரங்கள்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா நெய் கடாயில் கேசரி நல்லா ஒட்டாமல் வருங்க. இப்போ நமக்கு கேசரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கூடவே நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம்ல முந்திரி பருப்பை நம்ம சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான ரவா கேசரி ரெடி ஆகிடுச்சு.
ரொம்பவே சூப்பரான ரவா கேசரி ரெடி ஆகிடுச்சு. கரண்டிலாம் நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சும் பொழுது அதிக நேரம் ஆனாலுமே கேசரி கெட்டியாகாமல் இருக்குங்க. ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.